ஓம் நமோ வெங்கடேஷாய. அடியேன் ஸ்ரீனிவாஸ் ஐயர், கற்பூர் சாதிக ஸ்ரீ ஜோதிட புரோகித நிலையத்திலிருந்து இந்த வீடியோ மூலமாக இந்த வாரத்துடைய விரதாதி விசேஷங்களை சொல்றேன். நீங்க அதை கேட்டு அதை அப்படி நடந்துகிட்டா நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரும், பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் சேரும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா நம்ம ஜோதிடப்படி எவ்வளவோ பரிகாரங்கள் இருந்தாலும் இதை நம்ம முறையா பயன்படுத்திட்டு வந்தனாவே நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை உண்டாகும். வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் வெற்றி சந்தோஷமும் உண்டாகும். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா 13/6/2017 தேய்பிறை சதுர்த்தி திதி இருக்கு. இரவு 2 மணி வரையும். உத்திராட நட்சத்திரம் பகல் 1:22 வரையும். பிறகு திருவோண நட்சத்திரம் வருது. மகேந்திர நாம யோகம் பவகாரணம் கூடிய நாளா இருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமையும் உத்திராடமும் சேர்ந்தா பிரபல அரிஷ்ட யோகம் சொல்லுவாங்க. யோகங்கள் மொத்தம் 4 வகைன்னு சொல்லுவாங்க. மரண யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம், பிரபல அரிஷ்ட யோகம்னு. இதுல ஒவ்வொரு யோகம் ஒவ்வொன்றை விட சிறந்தது. முதல்ல பிரபல அரிஷ்ட யோகத்தை விட மரண யோகம் சிறந்தது, மரண யோகத்தை விட சித்த யோகம் சிறந்தது, சித்த யோகத்தை விட அமிர்த யோகம் சிறந்தது. ஒரு சிலர் பிரபல அரிஷ்ட யோகம் பிரபலமான யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது தப்பு. பிரபல அரிஷ்ட யோகம் அப்படின்னா அந்த வார்த்தையிலும் உங்களுக்கு தெரியணும். பிரபல அரிஷ்ட யோகம், அரிஷ்டம்னா குறைத்தல் அல்லது அழித்தல்ங்கிறது அர்த்தம். பிரபல அரிஷ்ட யோகம்னா நம்மளுடைய நன்மைகள் குறைச்சிரும். அதனால செவ்வாய்க்கிழமை அந்த பகல் 1 மணி வரையும் உங்களுக்கு உத்திராடம் இருக்கிற வரையும் சுபகாரியங்கள் நீங்க அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி சேர்ந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி சேர்ந்தா செவ்வாய்க்கிழமைக்கு அங்காரக சதுர்த்தின்னு பேரு. இந்த அங்காரக சதுர்த்தி அது தேய்பிரையில வரதுனால அங்காரக சங்கடகர சதுர்த்தி சொல்லுவாங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணணும்னா மாலை நேரத்துல விநாயகர் வழிபாடு பண்ணணும். குறிப்பா சூரிய அஸ்தமனம் ஆன பின்னாடி சந்திரோதயம் ஆன பின்னாடி, சந்திரோதயம் பாத்தீங்கன்னா தேய்பிரையில சுமார் இந்த சதுர்த்திங்கிறதுனால இரவு 8:30 மணி அளவுல சந்திரோதயம் ஆகும். அந்த சந்திரோதயம் ஆன பின்னாடி விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து விநாயகர் வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு மொத்தம் 32 உருவங்கள் சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு சங்கடகர கணபதி உருவம்னு உண்டு. அந்த சங்கடகர கணபதி உருவத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய சங்கடங்கள்லாம் தீரும், கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறது இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ ஹேரம்ப மதம் மதித்த மமசங்கட நிவாராய நிவாராய ஹும்பட் ஸ்வஹா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருடைய சங்கடகர நிவர்த்தி மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை 21 முறை நீங்க பாராயணம் செஞ்சுட்டு சந்திரோதயம் ஆன பின்னாடி இந்த சங்கடகசத்துல எப்படி பூஜை பண்ணணும்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனைக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சந்திரோதயம் சுமார் ஒரு 8:15 மணி அளவுல சந்திரோதயம் ஆன பின்னாடி இந்த சந்திரனை பார்க்க கூடாது. அந்த சந்திரனை முதல்ல ஒரு தாம்பூல தட்டு, கோயில் வெளியில ஒரு தாம்பூல தட்டு வச்சு அந்த தாம்பூல தட்டுல கொஞ்சம் ஜலம் கொஞ்சோண்டு பால் ரெண்டையும் கலந்துட்டணும். கலந்துட்டு அப்புறம் அந்த சந்திரனுடைய பிம்பத்தை அந்த பாலும் ஜலமும் கலந்த தாம்பூல தட்டுல பார்த்துட்டு அப்புறமேட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணணும். ஏன்னா இந்த சதுர்த்தி நாள்ல சந்திர தரிசனம் பண்ணா நமக்கு நம்மளுடைய புகழ் குறையும், நம்மளுடைய அழகு குறையும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இந்த சந்திரன் ஒரு தடவை புராண காலத்துல விநாயகர்கிட்ட சாபம் வாங்கினதுனாலதான் தேய்பிரையில இது மாதிரி தேஞ்சிட்டு வளர்ப்பிறையில வளர்ந்து ஒரு பாக்கியம் உண்டாயிருக்கு. எனவே விநாயகர் அந்த சாப நிவர்த்தி பண்றதுக்காக, சங்கடங்களை நிவர்த்தி பண்றதுக்காக சங்கடகசத்தை அன்னைக்கு என்னை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த விநாயகர் வழிபாடு செய்வது எல்லா விதமான சங்கடங்களையும் நமக்கு தீர்த்து கொடுக்கும். ஏன்னா சந்திரன் தான் நம்மளுடைய மனசு. எப்பயுமே மாதம் முறை நம்ம மனசுடைய ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நாள் நல்லா கொஞ்சம் கவலையோட இருக்கும். இந்த கவலைகளும் தீர்வதற்கு, நம்மளுடைய சங்கடங்கள் கஷ்டங்கள்லாம் தீர்வதற்கு சங்கடகர விநாயகரை நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இது அதுவும் குறிப்பா செவ்வாய்க்கிழமை சேர்ந்திருந்தா அது அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அன்றைய தினம் நீங்க வழிபாடு செய்யும்போது செவ்வாய் தோஷம் இருந்தா அந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் பரிகாரம் பண்ணிருக்கேன் ஆனா எதுவுமே இதுவரையும் செட் ஆகல அப்படிங்கிறவங்க கூட, அவர்கள் கூட இந்த வரன்கள் பாக்குறீங்க, கல்யாணத்துக்காக செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டேன் ஆனா இன்னமே எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றவங்க கூட அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு பண்ணா நிச்சயமா தடைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது உண்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை பாத்தீங்கன்னா 14/6/2017 புதன்கிழமை பஞ்சமி திதி. விடியற்காலை, அதாவது புதன்கிழமை நைட்டு விடிஞ்சா வியாழக்கிழமை வரையும், விடியற்காலை 4:22 வரையும் பஞ்சமி திதி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம். அன்றைய தினம் புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் பகல் 3:32 வரை இருக்கு. வைத்திருதி நாமயோகம் கௌலவகரணம். இந்த புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரம் சேர்ந்தா சித்த யோகம், புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரம் சேர்ந்தா பிரபல அரிஷ்ட யோகம். உங்களுக்கு அன்னைக்கு தினம் புதன்கிழமை இரவு மறுநாள் அதிகாலை வரையுமே உங்களுக்கு திருவோணம் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்த யோகமா இருக்கு. அன்றைய எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு ஏற்ற தினம். குறிப்பா புதன்கிழமை புதன் கிரகத்தான அதிபத்தியம் அதிகமா இருக்கும்.
அந்த புதன் கிரகத்தோட அதிதேவதை பிரத்ய தேவதைன்னு பாத்தீங்கன்னா நாராயணன் தான். அது புதன்கிழமையே செய்தது. கூடவே திருவோண நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திருங்கிற அடைமொழியோட இருக்கு. ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம். எனவே புதன்கிழமை பெருமாளுடைய நட்சத்திரம் சேர்றதுனால அன்றைய தினம் சிரவண விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. திருவோணத்துக்கு சமஸ்கிருதத்துல சிரவண நட்சத்திரம் சொல்லுவாங்க. அன்றைய தினம் மாலை நேரத்துல பெருமாள் கோயில்ல அல்லது லட்சுமி ஐக்கியர் சன்னதியில மாணவர்கள் படிக்கிற குழந்தைகள்லாம் 2 நெய் விளக்கு வச்சு லட்சுமி ஐக்கியர் பாராயணம் செய்தார். லட்சுமி ஐக்கியர் மந்திரங்களை ஜபம் செய்தாலோ பாராயணம் செய்வதனாலோ, ஏன்னா அன்றைய தினம் பஞ்சமி இருக்கிறதுனால லட்சுமி சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதற்கு ஏற்ற தினம். திருவோண நட்சத்திரத்தினால விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதற்கு ஏற்ற தினம். இதெல்லாம் குழந்தைகளும் பெரியவர்களும் செய்யலாம். மாலை நேரத்துல 2 நெய் விளக்கு வச்சு பெருமாள் கோயில்ல வழிபாடு செய்து வந்தால் மாணவர்கள் நல்ல ஒரு கல்வி அறிவு வரும். நல்ல கல்வியில நாட்டம் சிரத்திங்கிறது உண்டாகும். நல்ல மனப்பாட சக்தி கிடைக்கும். நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை அமையும். படிப்புல நல்ல உயர்ந்த படிப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு, இந்த புதன்கிழமை பஞ்சமி சேர்ந்திருக்கு. பஞ்சமியில நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. ஏன்னா பஞ்சமியோட அதிதேவதையை பத்தினா ஆதிசேஷன் தான். எனவே இந்த புதன்கிழமையும் திருவோணம் சேர்ந்திருக்கிறதுனால அன்றைய தினத்துல சுபகாரியங்கள் செய்யலாம். குறிப்பா திருவோண நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரங்கிறதுனால அன்றைய தினம் விவாகம் போன்ற சுபகாரியங்கள்லாம் தாராளமா செய்யலாம். அது இந்த வைகாசி மாசத்திலே கடைசி முகூர்த்தம் வரக்கூடிய புதன்கிழமை இருக்கு. திருவோண நட்சத்திரம் புதன்கிழமை சேர்ந்திருக்கனால அன்றைய தினம் பெருமாள் கோவில்களுக்கு சம்பிரோக்ஷன் சொல்லக்கூடிய இந்த கும்பாபிஷேகங்கள் செய்யலாம். பெருமாள் கோவில்கள் சென்று வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அன்றைய தினம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி பிரவேசம் ஆகக்கூடிய தினம் சங்கரமண தினம் சொல்லுவாங்க. எனவே இந்த புதன்கிழமை அதிகாலை 5:22 மிதுன ரவின்னு சொல்லக்கூடிய இப்ப ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சூரிய பகவான் பிரவேசம் செய்ய போறாரு. அது என்ன நட்சத்திரத்துல பண்றாருன்னா அன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும்போது சூரியன் பிரவேசம் ஆகிறாரு. எனவே என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், சித்திர நட்சத்திரக்காரர்கள் இது மாதிரி சங்கரமண தினத்துல ஏன்னா ஒரு சூரிய பகவான் ஒரு மாசத்துல எந்த ராசியிலிருந்து எந்த ராசி பிரவேசம் ஆகும்போது எந்த நட்சத்திரத்துல பிரவேசம் ஆகிறாரோ அந்த நட்சத்திரம் அதனுடைய அணுஜென்மம் திரிஜென்ம நட்சத்திரக்காரர்களுக்குலாம் மன கஷ்டம், பொருளாதார இழப்பு, இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சங்கடங்கள் அதிகமாகிறது. அந்த மாதத்துல தீயோர் சேர்க்கை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீமைகள் அதிகமாகிறது. இதெல்லாம் பொதுவான பலன்களா இருக்கும். எந்த நட்சத்திரத்துல சூரிய பகவான் பிரவேசம் செய்யறாரோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள்ல தான தர்மங்கள் செய்யணும். ஒவ்வொரு மாசத்திலையும் சூரிய சங்கரமணத்துக்கு ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை தானங்களா சொல்லி இருக்கு சாஸ்திரங்கள்ல. அதன்படி பாத்தீங்கன்னா மிதுன மாசத்துல சூரியன் பிரவேசம் ஆகும்போது ஆகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். எனவே அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், சித்திர நட்சத்திரக்காரர்கள், அதற்கடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இவர்கள்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வஸ்திரதானம், ஜலதானம்ங்கிறது செய்யணும். வஸ்திரதானம்னா அன்னைக்கு தினம் காலை நேரத்துல, அது வியாழக்கிழமை காலையில 15/6/2017 வியாழக்கிழமை காலையில 9 மணிக்குள்ளார அருகில் இருக்க சுவாமி சன்னதியில ஒரு வஸ்திரம், புதுசா ஒரு வஸ்திரங்களை எடுத்து வச்சு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குடம் ஜலம் அல்லது சுத்தமான பாத்திரங்கள்ல ஜலத்தை நிரப்படுறது, அது தயிர் சாதம், இதெல்லாம் கோவில் சன்னதியில வச்சு சுவாமி தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனைகள் செஞ்சுட்டு அந்த தான பொருளை அர்ச்சகர்களுக்கோ அல்லது அங்குள்ள ஏழை பிராமணர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானமா கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டு அந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இந்த 15/6/2017 வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி திதி அவிட்ட நட்சத்திரம் சேர்ந்திருக்கனால அவிட்ட நட்சத்திரம் வியாழக்கிழமை சேர்ந்தா சித்த யோகம். அதே அந்த அவிட்ட நட்சத்திரம் மாலை 5:15 வரை இருக்கு. அதற்கு மேல சதய நட்சத்திரம் சேருது. வியாழக்கிழமை சதய நட்சத்திரம் சேர்ந்தா மரண யோகம். எனவே வியாழக்கிழமை சாயந்தரம் அன்றைய தினம் சாயந்தரம் 5:15 செஞ்சுக்கலாம். மாத பிறப்பு நாள்ல எவ்விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். ஏன்னா அது சங்கரமண தோஷம் உள்ள நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த தோஷ பரிகாரங்களோ நம்மளுடைய லௌகிக காரியங்களுக்கு தேவையான செயல்களை செய்யக்கூடாது. மற்றபடி தெய்வ காரியங்களுக்கு தெய்வ பூஜைகள் செய்யலாம், தேவ காரியங்கள் செய்யலாம். அதெல்லாம் நன்மை தரும். இந்த வியாழக்கிழமை சஷ்டியும் சேர்ந்திருக்கனால முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு, கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, பாராயணம் செய்வதற்கு ஏற்ற தினம். அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு நல்ல புத்திர பிராப்திங்கிறது உண்டாகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உபயராசிகளை பிரவேசம் செய்யும் போது ஆனி மாதம், புரட்டாசி மாசம், மார்கழி மாசம், பங்குனி மாசங்கள்ல பிரவேசம் செய்யக்கூடிய நாட்கள் சடசெய்தி புண்ணிய காலம் சொல்லுவாங்க. இந்த சடசெய்தி புண்ணிய காலங்கள் தர்ப்பணங்கள், தானங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அவ்வாறு செய்தால் தன்னுடைய வம்ச விருத்தியாகும், முன்னோருடைய ஆசீர்வாதம் கிட்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இதுல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் கரிநாளா இருக்கிறதுனால சுபகாரியங்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெய்வ காரியங்கள், தேவ பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினமா இருக்கிறது. ஆனி மாசங்கிற இந்த மிதுன மாசம் திருவிக்கிரம மாசம் சொல்லுவாங்க.
ஏன்னா வந்து பெருமாளுடைய தசாவதாரங்கள் வந்து வாமன அவதாரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதற்கு முன்பு உருவான அவதாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மனிதன் பாதி மிருகம் பாதி சொல்லக்கூடிய நரசிம்ம அவதாரம், இன்னொன்னு வந்து மிருகம் தன்மையான வராக அவதாரம், அதற்கு முன்னாடி உயிரினங்களுக்குள்ள மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம் சொல்லி இருந்திருக்கு. இந்த வாமன அவதாரத்துல தான் பெருமாள் வந்து மனிதனா பிறந்திருக்காரு அப்படிங்கிறது உண்டு. இந்த வாமன அவதாரத்திலே 2 விசேஷம் ஒரே அவதாரத்தில் நடந்திருக்கு. ஒன்னு வந்து சின்ன குழந்தையா வாமன ரூபத்துல இருந்தது, அதற்கடுத்து திரிவிக்ரம சக்கரவர்த்தியா திரிவிக்ரமனாக இந்த உலகையும் வந்து ஒரே அடியில வந்து அதான் வந்து உலகளந்த பெருமாள்னு சொல்லிட்டு நம்ம வழிபாடு செய்யறோம். இந்த திரிவிக்ரம அவதாரம் வந்து நிகழ்ந்தது அந்த ஒரு ஆணி மாசத்துலதான். எனவே வந்து ஆணி மாதம் முழுவதுமே வந்து திரிவிக்ரமனை வழிபாடு செய்வதற்கு நம்ம ஏற்ற தினம். அவ்வாறு வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பெருமாள் நிவர்த்தி செஞ்சுட்டு நமக்கு எல்லா விதமான நன்மையும் செய்வாரு அப்படிங்கிறது சாஸ்திரம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 16/6/2017 வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சப்தமி திதி அதிகாலை பாத்தீங்கன்னா 5:15 வரை இருக்கு. சதய நட்சத்திரம் மாலை நேரம் 6:22 வரை இருக்கு. பிரித்தி நாம யோகம் 10:30 காரணம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே வந்து உங்களுக்கு சித்த யோகமா இருக்கு. எனவே வந்து வெள்ளிக்கிழமை வந்து சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அது வந்து ஒரு முகூர்த்த நாள். ஏன்னா சப்தமியில செய்யக்கூடிய காரியங்கள் வெகு காலம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். பஞ்சமி சப்தமி போன்ற தினங்கள்ல வந்து எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்யலாம். அவ்வாறு செஞ்சா அந்த காரியங்களால ரொம்ப காலம் நன்மை உண்டாகும். எப்பயுமே வந்து சப்தமியில செய்யக்கூடிய காரியங்கள் வெகு காலம் நிலைத்திருக்குன்னு சொல்லுவாங்க. எனவே வெள்ளிக்கிழமை வந்து சப்தமி சேர்ந்திருக்கிறதுனால சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அதே ஆதித்ய ஹிருதயங்கள் பாராயணம் செய்வதற்கு ஏற்ற தினம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சப்தமியும் சேர்ந்து இன்னொன்று சதய நட்சத்திரம் சேர்ந்திருக்கு. எனவே வந்து சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு புதிதாக நகைகள் வாங்கி அதை வந்து சிவபெருமானுக்கு அணிவிச்சுட்டு அப்புறம் அந்த நகையை எடுத்து நாம பயன்படுத்திக்கிறதுக்கு ஏற்ற தினம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன்களை தீர்ப்பதற்கு ஏற்ற தினம். அது மேல்நோக்கு நாளா இருக்கிறதுனால அன்றைய தினம் வந்து குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துல சேர்ப்பதற்கு ஏற்ற தினம். நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சதய நட்சத்திரம் வந்து சதுஸ்பிதா நட்சத்திரம் சொல்லுவாங்க. சதுஸ்பிதானா 100 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கூட்டத்தின் தொகுதி தான் வந்து சதய நட்சத்திர தொகுதி. அந்த இடத்துல சந்திரன் பிரவேசம் நாள் தான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அமையுது. பிரித்தி நாம யோகம் 27 நாம யோகங்கள்ல வந்து பிரித்தி நாம யோகங்கிறது நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாம யோகம். எனவே அன்றைய தினம் வந்து எல்லா விதமான நல்ல காரியங்களும் செஞ்சா அந்த செயல்களால நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பயுமே நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். குறிப்பா வந்து கல்யாணத்துக்கான ஏன்னா வந்து முகூர்த்த நாளாகிறதுனால கல்யாணம் செய்வதற்கு ஏற்ற தினம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினத்துல வந்து தேவ காரியங்கள் தெய்வ பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். வீட்டுல வந்து ஹோமங்கள் கணபதி ஹோமங்கள் இதெல்லாம் செய்வதற்கு ஏற்ற தினம். ஏன்னா வந்து ஆணி மாதமா இருக்கிறதுனால கிரக பிரவேசம் புதுசா கிரக ஆரம்பம் செய்யக்கூடாது. மற்றபடி வந்து இந்த பரிகார சாந்தி ஹோமங்கள் பிரித்தி ஹோமங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்குது. பிரித்தி நாமயோகம் இருக்கிறதுனால பிரதிகாரம் அதை பத்தினா நவகிரக பிரித்தி செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அன்றைய தினத்துல வந்து உங்களுடைய ஜாதக பத்தி ஏதாச்சும் நவகிரக தோஷங்கள் இருந்தா அன்றைய தினத்துல வந்து நவகிரக பிரித்தி சாந்தி ஹோமங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை சப்தமியும் சதய நட்சத்திரம் கூடிய தினத்துல உங்களுக்கு வந்து சிவ வழிபாடு பண்ணா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை உண்டாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா 17/6/2017 சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை பாத்தீங்கன்னா அஷ்டமி தேதி இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 6:47 வரையும் ஆயுஷ்மான் நாமயோகம் பாலவகரணம். இந்த சனிக்கிழமையும் பூரட்டாதியும் சேர்ந்தா மரண யோகம். எப்பயுமே வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல வந்து மந்திர பிரயோகங்கள் மந்திர ஜபங்கள் செய்வதற்கு தான் ஏற்ற தினம். இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி பூரம் பூராடா நட்சத்திரங்கள் வந்து நமக்கு வந்து எவ்விதமான சுபகாரியும் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த விசாகம் புனர்பூஷம் தவிர மீதி இருக்கிற இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து மந்திர ஜபம் செய்வதற்கு ஏற்ற தினம். ஏன்னா மந்திர பிரயோகங்கள் யந்திர பூஜைகள் செய்வதற்கு வரக்கூடிய சனிக்கிழமை ஏற்ற தினமா இருக்கிறது. பூரட்டாதியில மந்திர ஜபம் செஞ்சா அதி சீக்கிரத்துல வந்து மந்திர சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அது அந்த சனிக்கிழமை அஷ்டமி சேர்ந்திருக்கு. அஷ்டமி வந்து கிருஷ்ணர் அது தேய்பிரி அஷ்டமியில வந்து ஏற்ற தினம். இன்னொன்னு வந்து சனிக்கிழமை கிருஷ்ணர் பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். சனிக்கிழமை அஷ்டமி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆயுஷ்மான் நாம யோகம் சேர்ந்திருக்கு. எனவே வந்து மிருத்யுஞ்சோகமோ ஆயுஷ் யோகங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். யாராவது வந்து விபத்துகள் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து அதிகமா வந்து நோயாளிகள் இருக்காங்கன்னா அந்த நோயாளிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு தான தர்மங்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் உபகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமா இருக்கிறது. தன்வந்திரி மந்திரங்களை வந்து பாராயணம் சொல்லலாம். ஓம் நமோ வாசுதேவாய தன்வந்திரி அமிர்த கலசஸ்தாய சர்வாமே நாசனாய திரிலோக்கியநாதாய் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்வந்திரி மந்திரத்தை வந்து பாராயணம் செய்வதற்கு வரக்கூடிய சனிக்கிழமை மிக உத்தமமான தினமாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா 18/6/2017 ஞாயிற்றுக்கிழமை இரவு 3 மணி வரையும் உங்களுக்கு நவமி திதி இருக்கிறது. உத்திராட்டாதி நட்சத்திரம் மாலை 6:29 வரை இருக்கிறது. சௌபாக்கிய நாம யோகம் தைதுலாகரணம்.
இந்த தினத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த நவமி இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் தோஷம் நல்லா இருக்குது. மற்றபடி வேற எந்த விதமான தோஷங்களும் செய்யாது. ஞாயிற்றுக்கிழமை நவமி சேர்ந்திருக்கனால அன்றைய தினத்துல வந்து கடன்களை தீர்ப்பதற்கு ஏற்ற தினம். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரங்கனால ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து பசு பூஜைகள், பசுக்களுக்கு வந்து கோ பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். இவ்வாறு செஞ்சா வந்து நம்மளுடைய தோஷங்கள் கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா பசுக்கள் வந்து திருச்சத்திரி கோடி தேவதா ஆவாகனமாகி இருக்கிறதுனால, அதாவது 33 கோடி தேவாதி தேவர்களும் வசிக்கிறதுனால பசு வந்து உத்தமமான ஒரு மிருகமாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வந்து மிருகத்துல 3 வகைகள் வந்து, ஒன்னு சாத்வீக மிருகம், ராஜகுணம் உள்ள மிருகம், தாமச குணம் உள்ள மிருகங்கள். இந்த லோகத்துல இருக்கிற இந்த 3 வகையில பாத்தீங்கன்னா பசுக்கள் வந்து உத்தமமான மிருக வகையை சார்ந்தது. ஏன்னா அது வந்து சுத்தமான சைவ இனத்தை மட்டுமே சார்ந்திருக்கும். இந்த ராஜகுணம் சொல்லக்கூடிய இந்த புலி, கரடி, சிங்கம் போன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜகுணம், அவை பாத்தீங்கன்னா அசைவ உணவை மட்டுமே சாப்பிடும். தாமச குணங்களை சேர்ந்த மிருகங்கள் பாத்தீங்கன்னா மனிதர்கள் உட்பட. ஏன்னா மனிதர்கள் வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடறாங்க, வெஜ்ஜும் சாப்பிடறாங்க. எனவே வந்து இந்த பசுக்கள் தான் வந்து உத்தமமானு சொல்லுவாங்க. ஏன்னா பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா துளசி வில்லுங்கிறது சாப்பிடாது, மீது எல்லாத்தையும் சாப்பிடாது. ஏன்னா அந்த துளசி வந்து பெருமாளுக்கு உண்டானது, வில்வம் வந்து சிவபெருமானுக்கு உண்டானது. எனவே வந்து இது 2 தவிர மீது எல்லாமே சாப்பிடும் பசுக்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசுக்களுக்கு நம்ம என்னதான் துன்பம் செய்தால் துன்புறுத்தினாலும் அதுதான் உத்தம குணம்னு சொல்றது. ஏன்னா வந்து மனிதர்களை 3 வகையா பிரிக்கலாம், உத்தமன், அதமன், மத்தியமன் சொல்லிட்டு. இதுல உத்தமன்ங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு யாருக்கும் தீங்கு செய்யாம எவ்விதமான தீங்குகள் தனக்கு நேர்ந்தாலும் அந்த தீங்குகளை தாங்கி கொண்டு, அல்லது அந்த தீங்குல இருந்து கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு தீங்கு விளையக்கூடாதுன்னு நினைக்கிறவன் உத்தமமானவன். மத்தியமானவன்கிறது தனக்கும் தீங்கு வரக்கூடாது, மற்றவங்களுக்கும் தீங்கு வரக்கூடாது அப்படிங்கிறவன் மத்தியமானவன். இன்னொன்னு அதமன் பாத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கணும், மத்தவங்க எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் இந்த 3 வகையிலும் ரொம்ப மோசமானது பாத்தீங்கன்னா அதமன். நான் மட்டும் நல்லா இருக்கணும், மத்தவங்க எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்து துன்பங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது சாஸ்திரம். மத்தியமானதுதான் இந்த கலியுகத்துல நமக்கு சாத்தியமான ஒன்று. என்னன்னு பாத்தீங்கன்னா நாம நல்லா இருக்கலாம், மத்தியிலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. உத்தமங்கிறது இந்த கலியுகத்துல சாத்தியம் இல்லாதது. ஏன்னா உத்தமனா யாராலையும் வாழ முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு தீய குணங்கிறது அவங்களுடைய உள் மனசுக்குள்ளாரையாவது இருக்கும். அதை வெளிக்காட்ட முடியலனாலும் அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கும். எனவே இது போல வந்து உத்தமனா இருக்க நம்ம முயற்சி பண்ணலாம். அதே வந்து மத்தியமனா இருக்கிறது நம்ம எல்லாருமே இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒன்று. அதமனா யாரும் இருக்கப்படாது அப்படிங்கிறது சாஸ்திரம். இவ்வாறாக இந்த வார்த்தையுடைய விரதாத விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு அடுத்த வார்த்தையுடைய விரதாத விசேஷங்கள் வேற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக், ஷேர் பண்ணுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்பதான் வந்து நான் நிறைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இதை பத்தி, இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்ரீவாசன் 2011 SRIVASAN2011 @gmail.com மெயில் ஐடிக்கு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓம் நமோ வெங்கடேஷாய.